வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அரசியல் ஒரு சாக்கடை அப்படிங்கிறது பல வகையில் நிரூபணமாயிருக்கு. அதையும் மீறி காமராஜர், கலைஞர் ஐயா, மற்றபடி எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார்கள், இன்னைக்கு மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சொல்லி போட்டு எடப்பாடி எல்லாம் நீந்திட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட தேவையில்லாமல் ஒருத்தன் அந்த கூட்டில் கல்லெறிவான். அதையெல்லாம் தாங்கிக்கணும், இல்லாவிட்டால் அரசியல் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒருத்தர் விஜயை நோக்கி கல்லெறிஞ்சிருக்கார். அவர் பேர் பவர் ஸ்டார் சீனிவாசன். பவர் ஸ்டார் அப்படின்னு யார் அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆரம்பத்தில் ஒரு படம் எடுத்தார், அட்ட ஃப்ளாப்பு, சொந்த படம். இந்த மாதிரி நபரெல்லாம் யார் கூப்பிட்டு வச்சு ஒரு 100 கோடி போட்டு படத்தை எடுப்பா? அதை யாரும் எடுக்க மாட்டாங்க. அட்ட ஃப்ளாப்பு, சொந்த படம். அப்புறம் 2-3 சான்ஸ் தேடினார். அப்புறம் சந்தானத்தோட ஒரு படத்தில் நடித்தார், கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற படம். அது நல்லா சரி தூக்குச்சு. காரணம் சந்தானத்தினுடைய ஒரு நடிப்பு, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி இவரும் பெரிய கதாநாயகன், வில்லன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 2-3 படங்கள் கான்செப்டில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். யாரும் சான்ஸ் கொடுக்கல. சரியான காமெடி பீஸ் அப்படிங்கிறத சந்தானம் அந்த படத்திலே சொல்லுவார். ஆமாம், புரிஞ்சுக்கிட்டியாப்பா, நீ சரியான காமெடி பீஸு, நீ மிகப்பெரிய வில்லனோ கதாநாயகனோ கிடையாது, அடிஞ்சு போட்டு ஏன் போட்டு நடித்து காசை போட்டு கரியாக்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்லாம் சொல்லுவார் படம் முடிகிற கடைசியில். அந்த மாதிரி ஒரு நடிகர் இன்னைக்கு தாவேகா விஜயை நோக்கி கல்லெறிஞ்சிருக்கிறார். தாவேகா விஜயனுடைய நிலை, பவர் ஸ்டார் சீனிவாசனுடைய நிலை ரெண்டும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா ஏன்னா மயிரளவுக்கு கூட ஒத்து வரார். ஆனால் அரசியல் அப்படிங்கிறது இதனால தான் ரஜினிகாந்த் நேக்க ஒதுங்கிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் எதிரிகளை சமாளித்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் எதிரியே கிடையாது, சும்மா ஒரு டம்மி பீஸு. என்னத்தையோ தனக்கு ஏதோ ஒன்று தேவை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் குலைக்கக்கூடிய ஓநாய்கள், அவ்வளோதான். இது விஜய்க்கு தெரியும், தெரியாமலாம் கிடையாது. இருந்தாலும் நாம் சொல்லிக் கொள்வது இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழல். அந்த பவர் சீனிவாசன் பேட்டி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, விஜய் எந்த தொகுதியில் நின்றாலும் நான் அவரை எதிர்த்து நிற்பேன், அவர் தயாரா என்று கேட்டு சொல்லுங்கள். என்ன இவர் பெரிய ஒரு 50 தடவை தேர்தலில் நின்றுட்டாரு, ஒரு 45 தடவை ஜெயிச்சிட்டாரு. புரியுதுங்களா? குப்பையான ஒரு நபர் இந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறார் அப்படின்னா அது பேர் அரசியல். அதான் சொன்ன, அரசியல் ஒரு சாக்கடை. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அரசியலில் இறங்கிட்டினா அவ்வளோதான், டவுசர் கிழிஞ்சிடும் அப்படிங்கிறது பலவிதமான நிகழ்வின் மூலமாக நான் பார்த்த ஒரு சம்பவம் தான். நிறைய பேர், கருணாநிதி ஏகப்பட்ட பேர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, எம்ஜிஆர் ஏகப்பட்ட பேர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, ஜெயலலிதா அம்மையார் ஏகப்பட்ட பேர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அப்படிப்பட்ட காமராஜர், கர்ம தலைவர் ஐயாவையே நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அண்ணாவை எடுத்துக்கங்க, எவ்வளோ அற்புதமாக ஆங்கில புலமை கொண்டவர். அவரையே எதிர்த்து பலவிதமாக கேள்வி கேட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. அதுதான் அரசியல். அந்த அரசியலை ஒரு சாக்கடை என்று சொன்னால் மிகையாகாது. அது அற்புதமான விஷயம். அதில் நீந்த ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா பலவிதமான இந்த மாதிரி பவர் ஸ்டார்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அது விஜய்க்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே உண்டு. இன்னைக்கு விஜய்க்கு அது ஏற்பட்டிருக்கு. பவர் ஸ்டார் பேட்டி கொடுத்துருக்கார். அதாவது ஜோசப் விஜய் அவர்களே அப்படி ஆரம்பிச்சிருக்காரு. அங்கேதான் உதைக்குது. எதுக்கு தேவையில்லாமல் மத உணர்வை தூண்ட வேண்டும்? நடிகர் விஜய் அவர்களே, சகோதரர் தம்பி விஜய் அவர்களே அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. எதுக்கு ஜோசப் விஜய்? இந்த மதவாதத்தை பூசுவதற்கென்று இந்த பவர் ஸ்டார் சீனிவாசன் வாயை திறந்திருக்கிறாரா, இல்லை பாஜகவுடைய பி டீமா? அப்படி பார்க்குறப்ப வேறு விதமாக பேட்டி கொடுத்துருக்கிறாரே.
அதாவது நான் திமுகவில் வந்து சேர விரும்புகின்றேன், திமுக அழைத்தால் திமுகவோடு சேருகின்றேன், எதுக்கு அங்கே போய் நாரி போகிறதுக்கா? நல்லா யோசிக்கணும். தேவையற்ற முறையில் ஜோசப் விஜய் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? அப்புறம் பேசிட்டு வந்து பல விதமாக சொல்கிறார். ஆமாம், அதாவது உலகமெல்லாம் வந்து எனக்கு வந்து விஜய் சொன்னாராம் இவர்கிட்ட, உலகமெல்லாம் எனக்கு ரசிகர் இருக்காங்க, ஆனால் என் வீட்டு பையன் உங்கள் ஃபேன், உங்கள் ரசிகர் அப்படின்னு சொன்னார். மற்றபடி வந்து களத்துக்கு வாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் பேர் டைலாக்லாம் பேசாதீங்க, கூட்டம் உங்களுக்குன்னு இல்லை எனக்கும் கூடும், நான் கூட ஒரு கட்சி ஆரம்பித்தேன், எம்பிக்கு நின்றேன் என்ன, மற்றபடி வந்து இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் விஜய் எங்கு நிற்கிறாரோ அங்கு நான் அவரை எதிர்த்து நிற்பேன், அதற்கு விஜய் தயாரா? எதிர்த்து நிற்கிறது அப்புறம் அதனால ஓட்டு சிதையுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல. பவர் ஸ்டார் சீனிவாசனால் இப்படிப்பட்ட ஒரு தேவையற்ற ஒரு வார்த்தைகளை கொண்ட நடிகர்களால் தாவேகா விஜய் ஓட்டு சிதையுமா? கட்டாயமா ஒரு முடி கடுகளவு கூட சிதையாது. அதான் வந்து நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எதற்காக இந்த ஆவேசமான பேச்சுக்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை பார்க்கின்ற பொழுது இவருக்கு ஒரு ஆசை இருக்கும் பொழுது திமுகவில் சேருவதற்கு ஆசை சொல்றார். திமுகவில் சேர வாய்ப்பு கிடைத்தால் சேருவேன் என, மற்றபடி வந்து எனக்கு அழைப்பு வந்தால் நான் போவேன், இல்லைன்னா சுயேட்சையாக கூட நிற்பேன் நான். மற்றபடி வந்து திமுகவுடைய ஒரு அனுபவமும் இவருடைய வயசும் ஒன்று, அதனால் வந்து நான் தமிழக முதல்வரை நான் நேசிக்கின்றேன் என, கட்சியெல்லாம் பெருசாக ஆரம்பிக்க மாட்டேன், பெரிய கட்சி கூப்பிட்டா நான் போவேன் அப்படின்னு சொல்லப்படி என்னமோ கண்டபடியே பேசிக்கிறார். ரெண்டாவது வந்து எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலுமே சரி, தன்னால் நின்றார் அப்படின்னா அங்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கணும் இல்லையே. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் அடிப்படையில் ஏகப்பட்ட ஃப்ராடு, பித்தலாட்டம், செக்கு மோசடி அதையெல்லாம் பண்ணிய மிக கொடூரமான ஒரு குற்றவாளியான ஒரு நிரூபிக்கப்பட்டாரா நிரூபிக்கப்படவில்லையா அப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு மிக கொடூரமான ஒரு நடிகர் வந்து பவர் ஸ்டார் சீனிவாசன். எதற்காக வந்து விஜயை நோக்கி கல்லெறிய வேண்டும்? யார் எரிய சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் பார்க்குறப்ப ஜோசப் விஜய் அப்படிங்கிறார். அப்போ இது மதவாத கும்பலை சேர்ந்தவர், ரைட்டு எடுத்துக்கலாம். ஆனால் கடைசியில் பார்க்குறப்ப திமுகவில் சேர நான் ஆசைப்படுறேன்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறப்ப எதுக்கு ஜோசப் விஜய்ன்னு சொன்னாருங்கிறப்ப தெரியல. ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து திமுகவுக்கு பிடிக்காது. அவங்களாம் வந்து நீ எவ்வளோ எதிர்த்தாலும் சரி, எவ்வளோ ஆதரித்தாலும் சரி, கண்ணியமாக வார்த்தை தான் பேசுவாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது விஜய்க்கு மட்டுமல்ல, திமுகவுக்கும் உண்டு. புரியுதுங்களா? உலக தமிழ் மாநாடு அப்படிங்கிற கான்செப்டில் ஏஆர் ரகுமான் மிக அற்புதமான ஒரு கீதம் வரக்கூடிய சமயத்தில் கலைஞரையா எழுதுவாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தாவேகா விஜய் திமுகவை பார்த்து அவர் எழுதிய வாசகத்தை காப்பி எடுத்தார். ஏன்னா வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது வந்து கருணாநிதிக்கு சொந்தமானது கிடையாது. அவர் எழுதினார், இவரும் எழுதுறாரு விஜய், அப்படிதான் சொல்ல முடியும். காப்பி அடித்ததாக சொல்ல முடியாது. எழுதியதை எழுதி கொண்டிருப்பது எழுதியதை போல் இவரும் எழுத ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அதன் அடிப்படையில் காப்பிங்கிற வார்த்தை அந்த இடத்துல வரும். மற்றபடி வந்து பவர் ஸ்டார் சீனிவாசன் போன்றவர்கள்லாம் வந்து இந்த மனம் திருந்த வேண்டும். தங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸ், மற்றபடி இமேஜினஸ், உங்களுக்கு என்ன ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. பல கட்சிகளுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் தொண்டர்களே இருக்கிறாங்க. ஆமாம், இவருக்கு ரசிகர்களே அவ்வளவுதான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் குடும்பத்துக்குள்ளே தான் அவருக்கு ரசிகர் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று ரெண்டு படங்கள் நடித்த உடனே நான் திமுகவில் சேர போகிறேன், மற்றபடி நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், மற்றபடி நான் கட்சி இதை தேர்தலில் நிற்க போகிறேன், ஸ்டெண்ட் அடிக்கிற மாதிரி தான் அடிங்க, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. அதற்காக வந்து விஜயை வந்து குறை சொல்லக்கூடாது. ஆமாம், அதே நேரத்தில் திமுகவில் சேர போகிறேங்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து நேரம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அலறியிருப்பார். நல்ல வேலை நான் கப்பா சேராத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு தான் வந்து நினச்சிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு நடிகர்கள்லாம் வந்து ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப மக்கள் எவ்வாறு பரிதாபப்படுவார்கள்.
அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பவர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீனிவாசன் வந்து மனம் திருந்த வேண்டும். ஆமாம், தன்னை மிகைப்படுத்தி கொள்ளாமல் அப்படியே கொண்டு போனால் தான் மக்கள் விரும்புவாங்க. ஆமாம், இது வந்து பவர் ஸ்டார் இல்லை, பல பேருக்கு தெரிவதில்லை. குறிப்பாக இந்த சீனிவாசனுக்கும் தெரியவில்லை அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.